நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, அது உண்மையா? ரொம்ப திட்டம் போட்டு இன்னும் இப்படிலாம் செஞ்சால் இப்படிலாம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு ஒரு வெல் ட்ரைன்டு சூட் பொலிட்டிஷனாக நான் இன்னும் ஆகலை. பாலிடிக்ஸில் பொய் தான் மூலதனமே. இல்லை, அப்படி ஒரு அரசியல் ரொம்ப காலம் இருந்துச்சுன்னா அது மாற்றி பார்க்கலாமே. திமுக கொள்கை அண்ணா உருவாக்கிய கொள்கையினால் தான் நாங்கள்லாம் படிக்க ஆரம்பித்து அரசியலுக்கு வரணும்னு அண்ணாவை பார்த்து நம்ம வந்தது. ஸோ அப்போ திமுகவுடைய கொள்கை அடிப்படையில் தமிழக அரசு எந்த விதமான பாலிசி மேக்கிங் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகும் பொழுது தான் நம்மளுடைய குரல் ஒலிக்கணும். டிஎம்கேவோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம வந்த பிறகு என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு அந்த டீமில் ஒர்க் பண்ண பிறகு 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டோடைய நெரேட்டிவும் சரி, பாலிசி மேக்கிங்கும் சரி, நிறைய ஃபெயிலியர் ஆகுது. புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அம்பேத்கர் உருவாக்கினுடைய லேபர் பாலிசிஸை லேபர் லா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு கூட்டணி? நான் ஒரு இடத்துல அங்கேருந்து வேலை பண்ணிட்டு வரும்போது எதுக்காக குரல் கொடுத்தோமோ திருப்பி நடக்கும்போது என்னுடைய மனசாட்சி அமைதியாக இருக்க சொல்ல மாட்டேங்குது. இது என்னுடைய ப்ராப்ளமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக மக்களுடைய பிரச்சனை உண்மையாக சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது. 24 நம்ம பிஜேபியை தமிழ்நாட்டில் கடினமாக போராடி எல்லாரும் சேர்ந்து அவங்களை மக்கள் நிராகரிக்க வச்சுட்டோம். இது 24 மட்டும் நடக்கலை. மேடம் ஜெயலலிதா தான் ஃபஸ்ட்டு இந்த கேம்பெயினை உருவாக்குனாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக மோதியா லேதியான்னு முத கேட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் ஒரே லீடர் அவங்க தான். பிஜேபி, பிஎம்கே, வாசன் சார் அவர்கள், பிரேமலதா மேடம் அவர்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்தால் மினிமம் 15 தொகுதி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இல்லை, எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க? என்னுடைய பேசிக் சர்வே பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் 12% ஓட்டை இழப்பாங்க முதல் நாளுங்கிறதே ஒரு கருத்தை திரு எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டார். இப்போ 26 எலெக்ஷன் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் ஆப்வியஸ்லி. ஏன்னா 5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது இட்ஸ் ரெஃபரண்டம். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன்ல which will be ஒரு ஐடியல் அலைன்ஸ். 2021 மாதிரி எலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்காது. நாங்கள் ஜெயிச்சு முடித்த பிறகு எல்லாரும் வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது நான் கோர் டீமில் நான் பதிவு பண்ணது என்னென்னா 36 38 தொகுதியில் 10,000 ஓட்டு கீழே தான் அதிமுக தோற்றுருக்காங்க. இதுதான் உண்மை. ஆக்சுவலாக 10-12 பேர் ஸ்ட்ராங்கான அலைன்ஸை வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸை வச்சுக்கிட்டு பிஜேபி பேக்கேஜும் அவங்க வச்சுக்கிட்டு 33%, இவங்க நம்ம 37%, 188 தொகுதி தான். அப்போ 4% தான் அதிமுகவுடைய மைனஸ். நான் இது வரைக்கும் தனி மனித தாக்குதல்கள் பண்ணதே கிடையாது. ஒரு கட்சியோட பேரை கூட சொன்னது கிடையாது. நான் சினிமா இண்டஸ்ட்ரியை 4,000 crores ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுது வித் பொலிட்டிக்கல் சப்போர்ட். நீங்கள் சொல்லும்போது நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. நீங்கள் ஒரு தொடக்கூடாத இடத்த நீங்கள் தொட்டுட்டீங்க. தொடக்கூடாத இடம் தொட முடியாத இடங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வணக்கம். வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கடந்த 2 வாரம் அந்த நல்ல செய்திக்கு பிறகு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நல்ல செய்தின்னு கிடையாது சார், வருத்தமான செய்தி தான். நிறைய யோசிச்சுட்ருக்கேன் சார். நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது, அது உண்மையா? ஏன்னா டு பி ஃப்ராங்க், இப்போ டிஎம்கேவை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் டிஎம்கே அலைன்ஸ் பார்ட்டிஸ்க்கு உள்ளே இருந்துக்கிட்டு அந்த குரல் எழும்புச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, டிக்ளேர்டு ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸோட ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைம்லைட் கிடைக்காதுன்னு ஒரு வியூ இருக்குது. ஆல் சர்டன் திங்ஸ் செட் அண்ட் டன் விசிகே இப்போ டிஎம்கே அலைன்ஸில் இருக்க ஒரு முக்கியமான பார்ட். அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் ஆன்டி டிஎம்கே ஒப்பீனியன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்ச லைம்லைட், ஊடக வெளிச்சம் அல்லது கிரெடிபிலிட்டி, நீங்கள் ஒன்ஸ் விசிகே விட்டு வெளியில் வந்துட்டு தனியாக இருந்து நீங்கள் பேசும்பொழுது நாளைக்கு வேறு யாராவது ஒரு பார்ட்டிஸ் வேறு, பிகாஸ் ரூமர்ஸ் ஆர் வெரி திக் தட் யூ வில் மே ஜாயினிங் வித் விசிகே, விஜய்ஸ் பார்ட்டி, தமிழக வெற்றி கழகம், அந்த மாதிரி போனீங்கனாலோ அல்லது தனியாக இருந்து குரல் எழுப்பினீங்கனாலோ அந்த பழைய லைம்லைட் உங்களுக்கு கிடைக்காது. இன் தட் சென்ஸ் ஆதவ் அர்ஜுனா அவசரப்பட்டுட்டார்னு ஒரு வியூ இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, பொதுவாக ரொம்ப திட்டம் போட்டு இன்னும் இப்படிலாம் செஞ்சால் இப்படிலாம் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு ஒரு வெல் ட்ரைன்டு சூட் பொலிட்டிஷனாக நான் இன்னும் ஆகலை. எப்பயுமே மனசில் இருக்கிறத பேசி பழக்கப்பட்டவன் நான். ஆக்சுவலாக அது சிறு வயதுலேருந்தே என்னுடைய வாழ்க்கை என் கூட இருக்கவங்களுக்கு நிறைய தெரியும். இல்லை, அது பாலிடிக்ஸில் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையா? ஏன்னா பாலிடிக்ஸில் பொய் தான் மூலதனமே.
இல்லை அப்படி ஒரு அரசியல் ரொம்ப காலம் இருந்துச்சுன்னா அது மாற்றி பார்க்கலாமே. எல்லாமே வந்து திரைமறைவிலையும் எல்லாமே வந்து பொறுமையின் அடிப்படையிலும் இருந்த அரசியல் வந்து அட்லீஸ்ட் இனிமேட் யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம அதை கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். மைண்டில் இருக்கிறத பேசி ஆகணும், அது உண்மையாக இருந்தால் பேசணும். சார் சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கிடையாது. தமிழக அரசு செய்யக்கூடிய பாலிசி ஃபெயிலியர்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு தான் நான் பார்க்க முடியும். திமுகவுடைய கொள்கையில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இன்ஃபேக்ட் திமுக கொள்கை வந்து அண்ணா உருவாக்கிய கொள்கையினால் தான் நாங்கள்லாம் வந்து படிக்க ஆரம்பித்து அரசியலுக்கு வரணும்னு அண்ணாவை பார்த்து நம்ம வந்தது. ஸோ அப்போ வந்து திமுகவுடைய கொள்கை அடிப்படையில் தமிழக அரசு எந்த விதமான பாலிசி மேக்கிங் பண்ணாமல் ஃபெயிலியர் ஆகும் பொழுது தான் நம்மளுடைய குரல் வந்து ஒலிக்கணும். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லுங்க, ஸ்பெசிஃபிக்கா டிஎம்கே விட உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது 2015 21 வரைக்கும் என்னுடைய பங்கு எப்படி இருக்கும்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு 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 இந்த சொசைட்டியோடைய ஒரு ஈக்குவாலிட்டியில் சொசைட்டியை பார்த்து வளரும் பொழுது இந்த அரசு செய்யக்கூடிய ஊழல்கள், பாலிசி ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் படித்து நாங்கள் வரும் பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்குது 2015-21. அப்போ ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறாரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு. அப்போ நாங்கள் நிறைய படிப்போம், R&D பண்ணுவோம். கவர்மெண்ட்டோடைய ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து அறிக்கைகளில் வந்து கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல எதிர்கட்சியாக செயல்படும் பொழுது இன்னைக்கு கடந்த 6 வருஷத்தில் பாருங்கள், திமுக பெஸ்ட், லாஸ்ட் 3 வருஷமாக திமுக 19-21 வரைக்கும் பெஸ்ட் எதிர்கட்சியாக செயல்பட்டிருப்போம். அப்போ அந்த குழுவில் இருந்து நான் பங்கெடுத்தேன். ஆனால் வந்த பிறகு ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சிக்கு மேலே என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் இருந்துச்சோ அது கண்டினியூ. ஃபார் எக்ஸாம்பிள் 8 வழிச்சாலைக்கு வந்து நாங்கள் கடுமையாக வந்து வேணான்னு சொல்லியிருப்போம். ஆனால் வந்து அதே அமைச்சர் வந்து நாங்கள் இப்படி சொல்லணும்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நீட்டுக்கு எதிராக கடுமையாக போராடுவோம். அனிதாவுடைய மரணத்தில் நானும் அங்கே போயிருந்தேன். அப்போ வந்து நாங்கள் கடுமையாக வந்து ஃபைட் பண்ணோம். ஆனால் வந்த பிறகு ஒரு 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 ஜல்லிக்கட்டு மாதிரியே ஒரு போராட்டம் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் அது பண்ண முடியல ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நான் வந்து அப்போ சொன்னேன், நான் குழுக்களில் இருக்கும்போது சொன்னேன், அட்லீஸ்ட் ஒன்றிய அரசுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் கேட்கலாம். தமிழக அரசால் உருவாக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு நம்ம வந்து எக்ஸப்ஷன் வாங்கிடலாம். அதாவது நம்ம மெடிக்கல் காலேஜஸுக்கு வந்து நம்ம எக்ஸப்ஷன் வாங்கலாம் கேட்டு நீட்டில். அப்போ இப்போ நான் வந்து ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்த மாணவன் நான். அப்போ எனக்கான பிரச்சனைகள்லாம் எனக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 50-60 லட்சம் பேர் வந்து இன்னைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலத்தில் வந்து தமிழ் வழி கல்வி மட்டும் இருக்கும். எங்கேயாச்சும் தான் இங்கிலீஷ் வழி கல்வி இருக்கும் உங்களுக்கு, ஒரு மெட்ரிகுலேஷன். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 50% ப்ரைவேட் ஆயிடுச்சு, 50% கவர்மெண்ட் இருக்கு. அப்போ இந்த 50% இருக்கிற மாணவன் பக்கத்தில் நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் வழி கல்வியில் படிச்சுட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் போகும்போது ஃபஸ்ட்டு 2 வருஷம் எனக்கு எதுவுமே புரியல. நான் 2 புக்கு படிக்கணும். யூரோப்பியன் ஹிஸ்ட்ரியை வந்து தமிழ்லையும் வாங்கி படிக்கணும், இங்கிலீஷ்லையும் வாங்கி படிக்கணும். என்னால் எழுத முடியாது. ஏன்னா எனக்கான இங்கிலீஷோடைய பேசிக்ஸ் எனக்கு தெரியாது, கிராமட்டிக்கல் ப்ராப்ளம் வரும். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கும் பொழுது சரி நம்ம வந்த பிறகு என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு அந்த டீமில் வந்து ஒர்க் பண்ண பிறகு 2 வருஷத்தில் கவர்மெண்ட்டோடைய நெரேட்டிவும் சரி, பாலிசி மேக்கிங்கும் சரி நிறைய ஃபெயிலியர் ஆகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிப்காட்டில் லேண்ட் எடுக்கிறாங்க. அதே அருள் வந்து எங்களோட வந்து போராடினார். நாங்கள் வந்து எதிர்கட்சி கேம்பெயின் பண்ணும்போது மேடையில் அவர் இருந்தார். ஆனால் அவரே திருப்பி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிஸ்டர் விளக்கம் கொடுக்குறாரு. விவசாயிகள் வந்து குண்டாஸாக மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு குண்டாஸ் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சாம்சங் தொழிலாளர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் உருவாக்கினுடைய லேபர் பாலிசிஸை வந்து லேபர் லா வந்து கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். கோர்ட்டுக்கு போய் நீங்கள் வாங்கிக்கோங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு கூட்டணி? ஒரே நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, தூக்கி எறிகிறாங்க. ஒரு நேரத்தில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, கூட்டணி கட்சிகள் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம். போராடுறதுக்கு எது கூட்டணி கட்சியில் இருக்கணும்? எனக்கும் தலைவர் திருமாவளவன் இருக்கிறேன்னா, நம்ம கூட்டணி கட்சினா ஒரு பாலிசி நம்ம சொன்னோடனே செஞ்சு கொடுக்கணும். ஆனால் அவர் தலைவர் சொன்ன மாதிரி இது பியூரோக்ரசி கவர்மெண்ட். பொலிட்டிக்கல் வில் இங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறது என்னக்கான ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். அப்போ 6 வருஷமாக என்னென்னலாம் எடுத்து குரல் கொடுத்தோமோ, பர்சனலாக நான் சொன்னது, நான் ஒரு இடத்துல அங்கேருந்து வேலை பண்ணிட்டு வரும்பொழுது எதுக்காக குரல் கொடுத்தோமோ அது திருப்பி நடக்கும்போது என்னுடைய மனசாட்சி வந்து அமைதியாக இருக்க சொல்ல மாட்டேங்குது. இது என்னுடைய ப்ராப்ளமாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக. ஆனால் என்னுடைய குரல் வந்து நான் மொத்தமே 2 ட்வீட் தான் போட்டேன் சார். ஆக்சுவலாக 2 ட்வீட் தான் போட்டேன், 2 இன்டர்வியூ தான் கொடுத்தேன். ஸோ அப்போ நான் மக்களுடைய பிரச்சனை உண்மையாக சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறனால லைம் லைட்டில் வந்தேன், இல்லை நாளைக்கு வந்து கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டு அதனால நீங்கள் லைம் லைட் போனேன். லைம் லைட்டில் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மைண்ட் செட்னா என் மைண்டில் இருக்கிறது நான் சொல்லணும். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகள் ஆகட்டும், விசிக ஆகட்டும், இத்தனையும் மீறி அவங்க உள்ளே இருக்கிறதுக்கு காரணம் பிஜேபி ஃபேக்டர். மெயின் இஷ்யூ வந்து இந்துத்துவா, அதனால் நாங்கள் உள்ளே இருக்கோன்றாங்க.
நவ் பிஜேபி ஃபேக்டரால் மட்டும்தான் டிஎம்கே கவர்மெண்ட்டுடைய இந்த பாதை மாறலுக்கு அவர்கள் துணை போகிறாங்க, அமைதியாக இருக்காங்களா, அல்லது அதை மீறி வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவர் திருமாவளவன்கிட்ட வந்து ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணும்போது அதான் சொல்லுவார் அவர். சரி, நம்ம வந்து இந்த இஷ்யூஸை வந்து ரைஸ் பண்ணுறோம், நாளைக்கு இந்த கூட்டணி விட்டு போயிட்டோம், நமக்கு என்ன ஆப்ஷன் இப்போ? தட் இஸ் வாட் மெயின் இஷ்யூ. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கு எதிரான ஒரு அலைன்ஸ் உருவாகி இருக்கும். நம்பர் 2 கரெக்ட். பட் என்னுடைய ஆர்குமெண்ட்டும் என்னுடைய பதிவும் என்னென்னா, 24 நம்ம பிஜேபியை தமிழ்நாட்டில் கடினமாக போராடி எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்கள வந்து மக்கள் வந்து நிராகரிக்க வச்சுட்டோம். இது 24 மட்டும் நடக்கல. மேடம் ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் இந்த கேம்பெயினை உருவாக்குனாங்க. இந்தியா ஃபுல்லாக மோடி அவர்கள் ஜெயிச்சா கூட தமிழ்நாட்டில் மேடம் ஜெயலலிதா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மோதியா லேதியான்னு முத கேட்ட ஒரு ஸ்ட்ராங் லீடர் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் ஒரே லீடர் அவங்க தான். ஸோ அவங்க தான் அந்த கேம்பெயினை உருவாக்குனாங்க. அந்த கேம்பெயினோட பேஸை தான் நாங்கள் உள்வாங்கி 2019 திருப்பியும் ஆன்டி பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து திருப்பியும் ஜெயித்தோம். திருப்பி 21 அதை பேஸ் பண்ணி தான் ஜெயித்தோம் ஆக்சுவலாக. அப்போ 24 மக்கள் நிராகரிக்கப்பட்டு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் இன்னுமேட்டு பிஜேபியோடைய முதலமைச்சர் ஒருத்தர் வருவார், பிஜேபி வந்து ஒரு அலைன்ஸ், பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் உருவாக்குங்கன்னு வந்து அடிப்படையில் முடியாது. ஆக்சுவலாக 26க்கான எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல பாலிசியை உருவாக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக இல்லை. இப்போ பிஜேபி ஆபத்து தமிழ்நாட்டிலிருந்து நீங்க விட்டதுன்னு நீங்க நம்புறீங்களா? பிஜேபி ஆபத்து வந்து அவங்க ஆங்கிள்லேருந்து நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. இட் இஸ் நாட் மை வியூ. பிஜேபி ஆபத்து இல்லைன்ற அதை இங்கே நான் பேச விரும்பல. நான் உங்களை கேட்குறது வந்து நீங்கள் சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் புரிந்து கொள்வது, 24 நமக்கு பிஜேபி மெயின் எனிமி, 26 பிஜேபி மெயின் எனிமி கிடையாது. நம்ம எல்லாரும் போராடி அதை வந்து 24 தோக்கடிச்சோம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த சோகால்டு கம்யூனல் டேஞ்சர்ன்றது யார்? இப்போ இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த டேஞ்சர் வந்து 26 நம்ம கவலைப்பட வேண்டிய அளவுக்கு இல்லை. கோல் போஸ்ட் வேறன்னு சொல்கிறீங்களா நீங்கள் 26? கண்டிப்பாக. அதாவது அதிமுகவுடைய திரு எடப்பாடி ஐயாவுடைய ஒரு முடிவை வந்து நீங்கள் வந்து அதில் முக்கியமாக உற்று நோக்கணும். அதாவது 24 கடுமையாக வந்து பிஜேபி வந்து முயற்சி பண்ணது கூட்டணிக்காக. நீங்கள் ஒரு நேரத்தில் வந்து பிஜேபி, பிஎம்கே, வாசன் சார் அவர்கள், பிரேமலதா மேடம் அவர்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து பிஜேபி சேர்ந்தால் மினிமம் 15 தொகுதி வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை விட்டு எந்த அடிப்படையில் நீங்கள் இதை சொல்கிறீங்க? என்னுடைய பேசிக் சர்வே இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்கப்பில் சொல்கிறீங்களா? என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேக்கில் மினிமம் 10 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. இது உங்கள் அசஸ்மெண்ட்டாக உங்கள் விருப்பமா? இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. இந்த இதில் கண்டிப்பாக 10 தொகுதி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. தட் இஸ் நீங்கள் சொல்கிறது 2019 அலைன்ஸ் 2024 சொல்கிறேன். அதுதான் 2024ல 2019ல இருந்த அலைன்ஸ் ஏடிஎம்கே, பிஎம்கே, சிஎம்டிகே, பிஜேபி இருந்திருந்தா இதோட 112 to 15 சீட்ஸ்ன்றீங்க. மினிமம் 10 தொகுதி ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். நம்ம 10 தொகுதி தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுகவுக்கு வந்து கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்றுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். பிஜேபி கூட நம்ம சேரவே கூடாதுன்னு ரிஸ்க் எடுக்கிறாரு திரு எடப்பாடி சார். அப்போ அந்த ரிஸ்க் வந்து மிகப்பெரிய ரிஸ்க், சாதாரண ரிஸ்க் கிடையாது. ஒரு அலைன்ஸே இல்லாமல் தனியாக நிற்கக்கூடிய ஒரு ரிஸ்க். அந்த ரிஸ்க் வந்து என்ன உணர்த்துதுன்னா, பிஜேபியோட ஹையஸ்ட் குறிக்கோள் என்னன்னா 24ல் ஒரு மினிமம் 10 எம்பியிலிருந்து 15 எம்பி ஜெயிக்கணுங்கிறது தான் குறிக்கோள். எஸ். 26ல் 10-20 எம்எல்ஏ வாங்கி அவங்க ஜெயிக்கிறதுனால டெல்லியில் ஒன்றும் ஆக போகிறதில்ல அவங்களுக்கு. ஸோ 24 தான் உங்களுக்கு மெயின் குறிக்கோள். அதுக்கான ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு கடைசி 4 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து எடப்பாடியை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் டெல்லியிலாம் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனால் உட்கார வச்சிருந்தாலும் அவர் கடைசியில் வந்து டெல்லியில் பேசி நாங்கள் வந்து பிஜேபி கூட இந்த எலெக்ஷனில் சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டார் அவர். ஸோ இது வந்து அதிமுகவுடைய ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். எப்படி வந்து கலைஞர் அவர்கள் வந்து 2003 முடிவு பண்ணி வெளியே வந்தாரோ, அதுமாதிரி மேடம் ஜெயலலிதா 98 முடிவு பண்ணி வந்தாங்களோ, பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் 12% ஓட்டை வந்து இழப்பாங்க முதல் நாளுங்கிறதே ஒரு கருத்தை வந்து திரு எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டார். ஆக்சுவலாக 100% வந்து 26ல் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய பிலீவ் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது களம் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. விஜய் அவர்களுடைய வருகைங்கிறது ஒரு முக்கியமான களமாகவும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது களம் ஓப்பன் ஆன பிறகு இங்கே வந்து பிஜேபி வந்து கூட்டணிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். பிஜேபி தலைமையில் வந்து ஒரு கூட்டணியோ இல்லை பிஜேபி மையப்படுத்தி ஒரு கூட்டணியோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் பிஎம்கேவே அந்த கூட்டணியில் இருக்குமாங்கிறது தெரியாது. லாஸ்ட் டைம் வந்து பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி இல்லாமல் அதிமுக சேரக்கு தான் கடைசி வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாங்கிறது மீடியாவில் வந்து பெரும் பேசும் பொருளாச்சு. ஸோ அவங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இருக்க மாட்டாங்கிறது நம்பிக்கை இருக்குது. ஸோ பிஜேபி வந்து 26ல் தனித்து விடப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன்.
தனித்து விடப்பட்டால் பிஜேபினால் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான 35% கூட்டணியை உருவாக்குவான எந்த முகாந்தரமும் 26ல் கிடையாது. அப்படி நீங்கள் அவங்க ஒரு 15% ஓட் பேங்க் வச்சு கூட அதிமுகவும் வச்சுக்கிட்டு அதிமுக அவங்களோட சேர்ந்தால் திருப்பியும் பிஜேபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து புரியலாம். ஸோ இங்கே பிஜேபி தனித்து விடப்பணுங்கிற நம்பிக்கை என் மனசில் அதிகமாக இருக்கு. உங்களுடைய ஐடியல் அலைன்ஸ் எது? இப்போ விஜய் வந்த பிறகு விஜய், ஏடிஎம்கே, விசிகே, அது உங்களுடைய ஐடியல் அலைன்ஸா அல்லது வேறு எது உங்களோட ஐடியல்? டு பி ஃப்ராங்க், அஸ் ஏ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து அதை நான் இன்னைக்கு பதிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாட் ரூலிங் அவுட் தட், அதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணலை? இல்லை, நான் எதுவுமே ரூல் அவுட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, களம் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இதுக்கான களங்கள் வந்து இல்லை. இப்போ பிஜேபி மெயின் பிளேயர் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க 26ல். பிஜேபினால கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்க. ஓகே, ஃபைன். அவங்க வந்து நெக்லிஜிபிள் ஃபோர்ஸ். எஸ். இப்போ 26 எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் ஆப்வியஸ்லி. ஏன்னா 5 வருஷம் முடிச்சுட்டு போகும்போது இட்ஸ் அ ரெஃபரண்டம். ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனில் விச் வில் பி ஒரு ஐடியல் அலைன்ஸ்? இல்லை, என்னுடைய கருத்து பொறுத்த வரைக்கும் பிகினிங்காக இருந்தாலும் 2021 மாதிரி எலெக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காது. 100% இருக்காது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, நீங்கள் 2021க்கான எலெக்ஷன் டேட்டா உங்களுக்கு தெரியும். கடுமையாக 10 வருஷம் நாங்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சியில் வந்து எடப்பாடி ஐயா இருந்தார். அப்போ தான் வந்திருந்தனால மக்கள்கிட்ட வந்து பெரிய பரிச்சயம் கிடையாது அவருக்கு ஆக்சுவலாக. அப்போ ஒரு 2-3 குரூப் இருந்துச்சு, ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், அந்த கன்ஃபியூஷன். ப்ளஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்லேயே கூட்டணின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் கேட்காமலே டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இருந்து சமாளித்து 214 தொகுதிக்கும் திரு எடப்பாடி அவர்கள் தான் வந்து பிரச்சாரத்துக்கு போனார். ஓபிஎஸ் அவர்கள் கூட பிரச்சாரத்துக்கு போலங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஜெயலலிதா மேடம் இல்லை, இதெல்லாம் தாண்டி 190 தொகுதி தனியாக நின்னாங்க எடப்பாடி ஐயா அவர்கள். பிஜேபிங்கிற ஒரு பேக்கேஜ் வந்து மைனஸ் பேக்கேஜ் ஆக்சுவலாக. இதெல்லாம் தாண்டி 33% அதிமுக எடுத்தாங்க ஆக்சுவலாக. அதாவது எல்லாரும் முகத்தையும் அவருடைய உருவத்தையும் கேலி செய்யும் பொழுது அவருடைய வெற்றிங்கிறது 33%ங்கிறது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும் பொழுது இஸ் அன்பிலீவபிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுதான் அவருடைய லாஸ்ட் ரெக்கார்ட். நீங்கள் வந்து லோக்சபாவையும் சட்டசபையும் நம்ம கால்குலேஷனே பண்ணக்கூடாது. இதுதான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய ஃபெயிலியர் கால்குலேஷன் ஆக்சுவலாக. அவருடைய உருவத்தை பார்க்குறது, அவருடைய படிப்பை பார்க்குறதுலாம் போகாமல் அவர் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு 33% வாங்கி வித்ஹோல்ட் பண்ணுறது வந்து அந்த தேர்தலில் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதே திமுக நாங்கள் ஜெயிச்சு முடித்த பிறகு எல்லாரும் வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது நான் கோர் டீமில் நான் பதிவு பண்ணது என்னன்னா 36லேருந்து 38 தொகுதியில் 10,000 ஓட்டு கீழே தான் அதிமுக தோற்றுருக்காங்க. இதுதான் உண்மை ஆக்சுவலாக. அப்போ 10-12 பேர் ஸ்ட்ராங்கான அலைன்ஸை வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு பிஜேபி பேக்கேஜும் அவங்க வச்சுக்கிட்டு 33%, இவங்க நம்ம 37%, 188 தொகுதி தான். அப்போ 4% தான் அதிமுகவுடைய மைனஸ். சரியான கவர்னன்ஸ் பண்ணாமல், ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாமல், ஒரு அட்வான்ஸ்ட் லீக்வான் மாதிரி இல்லை ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அவர்கள் மாதிரி ஒரு கரெக்டான பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் திருப்பியும் நம்மளால் மெஜாரிட்டியாக வர முடியும். ஏன்னா உங்களுக்கு 96க்கு அப்புறம் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுகனால உருவாகலை ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிளீன்டு கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து திருப்பியும் வந்து தேர்ந்தெடுக்கும். இல்லைனா எலெக்ஷன் வந்து டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருந்துச்சு, என்னுடைய பதிவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அந்த பார்வையில் ரொம்ப தெளிவாக இந்த எலெக்ஷனில் பிஜேபியை 24லேயே அவர் வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அதிமுக வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டார். அப்போ களம் வந்து ஓப்பன் ஆகுது. களம் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது வந்து மேபி ஏப்ரல் மேக்கு அப்புறம் தெரிய வரலாம். 26ல் இந்த கவர்மெண்ட் கண்டினியூ ஆகணும்னு விரும்புகிறீங்களா அல்ல there should be a change of guardன்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கான எலெக்ஷன் கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன். இல்லை, இன்னைக்கு ஒன்று வந்து விருப்பம், ஒன்று வந்து அசஸ்மெண்ட்டு. விருப்பத்தை கேட்கல, அது நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அசஸ்மெண்ட் என்னவா இருக்கு? will it be a tough one? அதாவது என்னுடைய விஷயத்துலேயே நான் பதிவு பண்ணுறேன். ஒரு 2 ட்விட்டு, ஒரு 2 இன்டர்வியூ சாதாரணமாக கடந்து போயிருக்கலாம். ஒரு தமிழக அரசு பார்த்து கொஸ்டின் கேட்குறது தவறு அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு துணை பொதுச்சாளர் வந்து கடுமையாக என்னை கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி டெல்லியில் வந்து நம்ம வந்து கடுமையாக வந்து ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுறீங்கன்னு நம்ம குரல் எடுப்போமோ அதே குரல் தான் நான் எங்கேயும் பார்க்குறேன். ஒரு தனி மனிதன் அவருடைய கருத்தை சொல்கிறாரு, ஜனநாயகபூர்வமாக இருக்கா இல்லையா, அது நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ண போகிறாங்க, இல்லை மக்கள் வந்து இல்லை நிராகரிக்க போகிறாங்க. நான் இது வரைக்கும்
தனி மனித தாக்குதல்கள் பண்ணதே கிடையாது. ஒரு கட்சியோட பேரை கூட சொன்னது கிடையாது நான் ஆக்சுவலாக. ஆனால் அதுக்குள்ளே வந்து எதுக்காக வந்து இவ்வளோ பெரிய விமர்சனங்கள், எதுக்காக இவ்வளோ பெரிய நீங்கள் பேர் சொல்லாட்டியுமே டாக்டர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் நீங்கள் பேசின 2 விஷயம் வந்து, அதாவது இட் ஹஸ் டச் த ரா நெர்வ் ஆஃப் டிஎம்கே டு பி ஃப்ராங்க். ஒன்று வந்து நீங்கள் மன்னராட்சின்னு சொன்னது, அது நீங்கள் யாரை குறிக்கிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்பர் 2, நீங்கள் சொன்னது வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 2006 and 11 இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை திமுக மீது சுமத்தப்பட்டது. இப்போ 2021 அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மை என்று எல்லாருக்குமே தெரியுது. உள்ளங்கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற மாதிரி. விச் வாஸ் ஒரு குடும்பம், ஒரு நிறுவனம், சினிமா இண்டஸ்ட்ரியை 4,000 crores ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணுது வித் பொலிட்டிக்கல் சப்போர்ட். நீங்கள் சொல்லும்போது நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. why don't you be more forthcoming? பட் இது ரொம்ப சீரியஸான சார்ஜ். இது ஏன் சீரியஸான சார்ஜ்னா, இது ஒதுக்கி தள்ள முடியாத சார்ஜ். எல்லாருக்குமே இங்கே தெரியும். பீங் அ ஜேர்னலிஸ்ட் நான் இதை தாண்டி பேச முடியாது. பிகாஸ் ஐ ஹவ் மை ஓன் லக்ஷ்மண் ரேகா. நீங்கள் ஒரு தொடக்கூடாத இடத்த நீங்கள் தொட்டுட்டீங்க. தட் இஸ் த பெர்செப்ஷன். அப்புறம் இதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் தட் யூ பி இன் அ பார்ட்டி விச் இஸ் சப்போர்ட்டிங் டிஎம்கே? தொடக்கூடாத இடம், தொட முடியாத இடங்கிறது இந்திய ஜனநாயகத்தில் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜனநாயகங்கிறது வந்து எந்த விதமான கருத்தையும் நம்மளுடைய வரமுறைக்கு உட்பட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் உள்வாங்கிய கருத்துக்களை வந்து முக்கியமான ஆளுமை வந்து மகாத்மா காந்தி அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விவாதங்களோட ஒரு கருத்தியல் உருவாக்குவார். தன்னுடைய பிரச்சாரங்கள் மூலமா கருத்தியல் உருவாக்குவார். அந்த பிரச்சாரங்கள் தான் மக்களை வந்து சிந்திக்க வைக்கும். ஸோ அந்த பிரச்சார அமைப்பு முறையை வந்து நாம் வந்து உள்வாங்கிக்கிட்டு, பிரசாந்த் கிஷோர் தான் அதை நான் வந்து உள்வாங்கினேன் ஆக்சுவலாக. அப்படி தான் நான் என்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். நான் யார் பேரையும் பர்சனலாக சொல்லப்பட, ஒருத்தருடைய பேரை சொல்லிட்டேன்னா அது வந்து மக்கள் பார்வைக்கு நான் கொண்டு போக முடியாது. ஒரு கருத்தியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு இஷ்யூவை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் அவர்களை வச்சு நான் மேடையில் வந்து வேற ஒரு முக்கியமான இரிகேஷனில் வந்து ஒரு ஊழல் நடக்குது அப்படிங்கிற சொல்கிறதோட அவர் கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத என்னால் பதிவு பண்ண முடியும். அவருடைய இண்டஸ்ட்ரி, தட் இஸ் ரிலேட்டிவ். அவரோட இண்டஸ்ட்ரி, அவர் 30 வருஷமாக வந்து பார்த்த ஒரு இண்டஸ்ட்ரியை இது வரைக்கும் யாருமே அப்படி செஞ்சது கிடையாது. ஒரு நிறுவனம் வந்து 2021 டு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 21க்கு அப்புறம் எப்படி இருக்கு. இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறோம். அதிகாரத்துக்கு வராமல் இருந்திருந்தால் அந்த லாபமும் நீங்கள் சட்டப்படி சரின்னு சொல்லலாம். ஆனால் மக்களுடைய பார்வையில் மாரலி அப்படின்னு சொல்லுவாங்க, தர்மம், அறத்தின் அடிப்படையில் ஒரு தலைவனை எப்பவுமே தேர்ந்தெடுப்பாங்க. சட்டப்படி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அறம் தான். இப்போ நீங்கள் மேடம் என்னதான் வந்து குற்றச்சாட்டு சொன்னாலும் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அறத்தின் அடிப்படையில் உங்களுடைய நேர்மைகள் எங்கு இருக்குங்கிறது மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நான் எப்படி கேட்குறேன், மொனோபோலிங் தி சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு பிரஜையா ஒரு கவலை இருக்குது. நீங்கள் வந்து அது ஒரு கன்சர்னை எக்ஸ்பிரஸ் பண்ணி, இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. இது நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன் வந்து நீங்கள் எதுக்குறீங்க அப்படின்னா, 2015 21 வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட நான் பழகியிருக்கேன். அவங்களோட வந்து நிறைய கேம்பெயின் ப்ரோக்ராம் இருந்திருக்கும். ஆனால் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி 72 வந்து ஒரு நீக்கின பிறகு அவர் சொல்லுவார், ஏன் நான் எதிர்த்தேன் அப்படின்னா, இப்போ இருந்த அமைச்சர்கள் செல்வாக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வசதி வாய்ப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் எப்படி வந்துச்சுன்னு வந்து ஒரு பெரிய உரை கொடுத்துருப்பார். அந்த உரை தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்த ஒரு 3-4 வருஷத்துலேயே ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினுடைய அதிகாரங்கள் அதுக்கான தொழில்கள் வந்து உருவாகிறது தான். நாளைக்கு இன்னைக்கு பிஜேபி, நான் திருப்பி பதிவு பண்ணேன், பிஜேபி வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப கிளீனாக இருக்கணும். அவங்க எங்கே வந்து நிற்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸில் நிறைய சப்பார்டினேட்டர்ஸ் வந்து ஏன் பிஜேபி பக்கம் போனாங்க. இன்னைக்கு 400 எம்பியில் கிட்டத்தட்ட 150-160 எம்பிஸ் வந்து எங்கே வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா எதிர்கட்சியிலேருந்து கொண்டு வந்து போட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி RSS இருந்தோ இல்லை 30 வருஷமாக வெல் ட்ரெயின்டோ கிடையாது. ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அந்த அமைச்சர் அதை வச்சு கிட்டத்தட்ட பெரிய இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் கட்டுறாரு, பெரிய பொருளாதாரத்தை பலத்தை உருவாக்கிட்டாரு, ஜாதி ரீதியாக செல்வாக்கா இருக்காரு. இடி ரைடு போகுது, 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஜாயின் பண்றீங்களா இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணுவா. இப்படி பல பேர் சேர்ந்திருக்காங்க. அப்படி சேர்ந்ததோடைய எஃபெக்ட் நாளைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக வரும். இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்காக குரல் தான் நான் சொல்றேன். நான் இப்போ எனக்கு எவ்வளோ ரைடு வந்திருக்கு, திமுக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரைடு வந்துட்டே இருக்கும். நான் ஆரம்பத்திலேருந்து ஃபினான்ஸ் ரீதியாக ஏன்னா நீங்கள் சீரியஸான நீங்கள் ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். போஸ்ட் 26 பாலிடிக்ஸில் இன்கேஸ் தேர் இஸ் a change of regime, ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், கடந்த 10 ஆண்டுகளில் எப்படி பல காங்கிரஸ் அமைச்சர்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட்ஸுக்கு பிறகு பிஜேபிக்கு போனாங்களோ, அதே நிலைமை இன்றைய திமுக அமைச்சர்கள் சிலருக்கோ பலருக்கோ ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கண்டிப்பாக சசிகலா மேடமுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் வரும். யாரெல்லாம் ஃபினான்ஷியலி இன்டிசிப்ளினாக இருக்காங்களோ, உங்களுடைய பணம், அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் உங்களுது கிடையாது, அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு நாள் போதும் உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு.
நீங்கள் சசிகலா மேடத்தை ரைடு பண்ணி கிட்டத்தட்ட 6,000 கோர்ஸ்க்கு மேலே அட்டாச் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அட்டாச்மெண்ட் எடுக்க முடியுமா? மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அரசியல் பேசி, தத்துவங்கள் பேசி, திராவிட சிந்தனைகளை பேசி, அது பெரியார் அவர்களுக்கே துரோகம் செய்கிற மாதிரி, பெரியார்களுடைய கருத்து பேசுகிறவங்க எல்லாம் இன்னைக்கு ரோட்டில் இருக்கிறாங்க. பெரியார் அவர்கள் கருத்தை பேசி இன்னைக்கு போலியாக மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் உருவாக்கக்கூடிய ஒரு தவறான பாலிசி உருவாக்குறது தான் தவறுன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு நேரத்தில் ஈடியும் இன்னைக்கு டெக்னாலஜி உங்கள் கூட இருக்கிறவங்க 10 பேர் 20 பேர் அவங்களுக்கு வந்து நீங்கள் பினாமியாக வந்து சொத்து சேர்க்கிறது, இது எல்லாம் வந்து 1980களில் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கு பண்ண முடியாது. ரொம்ப பக்காவாக மானிட்டரிங் பண்ணிட்டாங்க. நீங்கள் பிஜேபி கரப்ஷன் இல்லைன்னு சொல்ல, பிஜேபியோட கரப்ஷன்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பார்ட்டியில் சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. 6,000 crores வாங்குறாங்களா, அது எல்லாமே உங்களுக்கு பார்ட்டிக்கு போயிடும். இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு மினிஸ்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கட்டினாங்கன்னு இந்த 10 வருஷம் நீங்கள் பேப்பர் எடுத்து போட முடியுமா? எடுத்து போடவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் உண்மையாக இருந்து அந்த வாரை ரன் பண்ணுறாங்க. நம்ம ஐடியாலஜிக்கலாக வின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவலுடைய ஒரு நேர்மைத்தன்மையை நம்ம நிலைநாட்டணும். இல்லை, நிலைமை இவ்வளோ சீரியஸாக இருக்குன்னா பிகாஸ் நீங்கள் சொன்னீங்க, இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, மேடம் சசிகலா இஷ்யூ சொன்னீங்க. நான் அந்த கேசஸை வந்து 94, 95, 96 கவர் பண்ண ஜேர்னலிஸ்ட்ன்ற முறையில் அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தெரியும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 96 திருமதி சசிகலா அவர்கள் மீது போட்ட அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேசஸை எக்ஸ்படைட் பண்ண சொல்லி, ட்ரையல் எக்ஸ்படைட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. தலைக்கு மேலே தொங்குற கத்தி தான் அது. சசிகலான்ற பெயரை நீங்கள் உச்சரித்ததாலையும் கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இடி ப்ரெஷரில் எப்படி அவங்க ஜம்ப் பண்ணாங்க பிஜேபிங்கிறத சொல்லும் பொழுது, அதுதான் இங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லும்பொழுது, இந்த நிலைமையோட தீவிரத்தன்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெரியாதா? இது குறித்து உங்களுடைய அசஸ்மெண்ட் என்ன? இல்லை, பிகாஸ் இட்ஸ் a serious charge. For the first time an alliance பார்ட்டியிலேருந்து வெளியில் வந்த ஒருவர், a person with some knowledge and repute is leveling this charge. அப்போ இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. உங்கள் கருத்தின்படி முதலமைச்சர் இது குறித்த புரிதலில் இருக்கிறாரா இல்லையா? அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், டிஎம்கே மீட்டிங்கில். அவர் வந்து எவ்வளோ விரக்தியாக கட்சியில் இருக்கவங்க வந்து எவ்வளோ தவறு செய்கிறாங்க, 2 பக்கமும் மத்தால் அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, 21 ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு கட்சி மீட்டிங்கில் உட்காந்து ஓப்பனாக பேசியிருப்பார். கட்சியில் இருக்கவங்கள என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இரவு தூங்க முடியல அப்படின்னு வந்து சுய விமர்சனத்தை பண்ணியிருப்பாங்க. பொதுவாக அப்படி யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, ஒரு போல்டாக பேசிட்டு போவாங்க. அவர் மேலே எனக்கு விமர்சனம் பண்ணி பழக்கம் இல்லை ஆக்சுவலாக. நான் 21 முன்னாடி பார்த்த ஒரு தலைமைக்கு அப்புறம் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது மேபி நான் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது நான் அன்றைக்கி பேசுவேன். நான் அப்போ இஸ் கரப்ஷன் சீரியஸ் இஷ்யூ இன் தமிழ்நாடு? கரப்ஷன்னா பயங்கரமான முக்கியமான விஷயம். ஏன்னா கரப்ஷனோட ப்ராப்ளம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். கேஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ, மதம் எந்த அளவுக்கு முக்கியம், கரப்ஷனும் இஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளம். பிகாஸ் ஒரு அமைச்சர் அவர்கள் ஊழலை வந்து முன்னிலைப்படுத்தி ஒரு பாலிசியில் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அந்த ஸ்கீமில் தனக்கான பங்கு அவங்க எடுத்துக்கிட்டு தன்னுடைய வளத்தை பார்க்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்த பணத்தை ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஃபோக்கஸ் மெடிக்கல் காலேஜ் எப்படி க்ரோத் பண்ணணும் தான் இருக்கும், எப்படி வளர்க்கணும். தன்னுடைய பெயருக்கு போல மனைவி பெயரையோ இல்லை தன்னுடைய மகன் பெயரையோ போட்டிருக்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன இருக்கும், மெடிக்கல் காலேஜ். அப்போ இன்னும் மெடிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், கேபிட்டல் எப்படி கொண்டு வரலாம். அப்போ தன்னுடைய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி மாதிரி. இப்போ நீங்கள் டாடா டிபார்ட்மெண்ட் டாட்டாவோடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 33 டிபார்ட்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள், டேட்டாவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். இத்தனை கோடி செலவாச்சு, இத்தனை ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு 3 மாதமும் டிக்ளேர் பண்ணணும் தரவுகளை. ஆனால் எந்த தரவுகளும் வெளியே வர. டிரான்ஸ்பரன்சி இஸ் a failure in தமிழ்நாடு. எந்த டிரான்ஸ்பரன்சியுமே இருக்காது. என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, என்ன விதமான ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த தரவுகள் அடிப்படையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து ஆர்டிஐ போட்டு வெயிட் பண்ணி தான் போகணும். ஸோ எப்படி வந்து ஒரு டாடா நிறுவனம் வந்து ஒவ்வொரு 3 மாதமும் தன்னுடைய இதுதான் கம்பெனி, இதுதான் லாபம், இதுதான் பப்ளிக்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கோம் இப்படிங்கிறத ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்டரும் டிரான்ஸ்பரன்சியாக டிக்ளேர் பண்ணணும். இவ்வளோ 30,000 கோடி ரூபா நாங்கள் வந்து பட்ஜெட் அலாட் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த 3 மாதத்தில் 8,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம், பணம் வந்திருக்கு, பணம் போயிருக்கு, எதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறோம், எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் இருக்காங்க. இது எல்லாமே எந்த விதமான டேட்டாவும் வெளிப்படைத்தன்மையை வந்து இன்னும் உருவாக்காமல் இருக்கிறோம். தமிழ்நாடு முன்னேறிச்சுக்கான டிரான்ஸ்பரன்சி, அதாவது ஊழல்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும், இல்லாமல் இல்லை. இப்போ அமெரிக்காவில் இருக்க ஊழல் என்னன்னா வளர்ச்சி ஊழல் இருக்கும், இங்கே கடன் ஊழல். இதுதான் பெரிய தப்பு. 2 விஷயம் சொல்றோம். ஒன்று ஊழல், இன்னொன்று மோனோபொலி. ஒரு பெர்செப்ஷன் என்னன்னா ஏடிஎம்கே கரப்ஷனுக்கும் டிஎம்கே கரப்ஷனுக்கும் வித்தியாசம். ஏடிஎம்கே கரப்ஷன் இஸ் பியூர் கரப்ஷன், டிஎம்கே கரப்ஷன் இஸ் கரப்ஷன் ப்ளஸ் மோனோபொலி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த
விகடன் விழாலேயே வந்து ஒன் பர்டிகுலர் ஃபேமிலி இஸ் கண்ட்ரோலிங் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நீங்கள் அப்படி பார்க்கும்பொழுது இங்கே இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் டிஎம்கே ரெஜிமில் 21க்கு பிறகு இட் இஸ் கரப்ஷன் ப்ளஸ் மோனோபலைசிங் அ ஃபியூ செக்டார்ஸ். நீங்கள் எல்லா செக்டார்னு சொல்கிறீங்க, நான் அட்லீஸ்ட் ஃபியூ செக்டார்ஸ்னு ஒரு வியூ இருக்குது. இது கரெக்டாக? அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரப்ஷன் என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ்குள்ளேயே டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரப்ஷன் பண்ணுவாங்க, 10% 15% கேட்குறது. இப்போ அந்த பிஸ்னஸே எடுத்து பண்ணணும், டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பெரிய அதிருப்தியாக மாறிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அந்தந்த லெவலில் நடக்க ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. கீழ் லெவலில் அந்தந்த அமைச்சர்கள் மகன்கள் அந்த மாதிரி கீழே வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நாங்களும் உள்ளே வரோம், நாங்களும் ஷேர் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகமாக பதிவாகிட்டே கொண்டு போயிட்டுருக்காங்க ஆக்சுவலாக. அப்போ ஒரு பாலிசி மேக்கர், ஒரு மினிஸ்டருங்கிறது ஒரு பாலிசி மேக்கர், ஒரு திட்டத்தை உருவாக்குவார். அதனால தான் அனுப்புகிறோம். திட்டத்தை உருவாக்கி அதை எக்ஸிக்யூஷன் பண்ணணும், அமல்படுத்தணும். அதில் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. கமிஷன் வாங்கணும், அந்த ஊழலை உருவாக்கணும், ஊழலுக்கு மேலே இருக்க தன்னுடைய சாம்ராஜ்யத்தை எப்படி வந்து கட்டமைக்கணும். அந்த வந்த பணத்தை வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான தேவை. இப்போ ஏன் மன்னர் பரம்பரை அப்படின்னு சொன்னோன்னா, பணம்ங்கிற ஒரு சக்தி இல்லாமல் வந்து இனிமேல் எலெக்ஷன் யாரும் நிற்க முடியாது. ஆமாம், அது ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. ரெண்டாவது, உங்களை எதிர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கவே முடியாது. மன்னர் பரம்பரையோட மனநிலை இதுதான். அவங்க இதுக்கு என்ன சொல்றாங்க, மன்னர் பரம்பரைனா எலெக்ஷன் நின்று தானே ஜெயிக்கிறோம். இன் வாட் சென்ஸ் யூ ஆர் சேயிங் இட் இஸ் மோனார்கி? இல்ல, நிறைய பேர் விளக்கம் கொடுத்தாங்க. இது வந்து இந்திரா காந்தி மேடம் வந்து மன்னர் ஆட்சி தூக்கி போட்டாங்க. நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, அந்த சட்டம்லாம் எங்களுக்கு தெரியாதானே. மன்னர் பரம்பரைக்கான மனநிலைன்னு தான் நான் பதிவு பண்ணேன். மனநிலைங்கிறது வந்து ஒரு சாதாரண கருத்தை கூட சொல்ல முடியாத ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து உடனடியாக வந்து சட்டம் வந்து நடவடிக்கை எடுக்கிறது, உடனடியாக வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கறது. கூட்டணி கட்சி இப்போ கலைஞர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி பேசினாலும் சரி, என்ன பேசுகிறாரு, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. உங்களை பேச தானே அலோவ் பண்ணாங்க. அதாவது என்ன நெருக்கடி கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு கேட்ட அடுத்த நாளே ஒரு திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் பழைய கேபினட் மினிஸ்டர் லெவலில் வந்து கட்சியை விட்டு நீக்குங்கன்னு கோரிக்கை கொடுக்குறாரு. ஒரு தலைமை சொல்லாமல் அப்படி சொல்ல முடியாது. எதுக்காக அப்படி சொல்ல முடியணும்? எதுக்காக அப்படி சொல்லணும்? நான் ஒன்றும் திமுக மேலே நம்ம சொன்ன மாதிரி நான் 4 படத்தில் ஒருத்தர் நடிச்சாருன்னு சொன்னால் அது ஒரு விமர்சனமாக எடுத்துகிட்டு போயிடலாமே. அது வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாராக இருக்காங்க அந்த நாட்டில்? கிடையாது. பெரியார் அவர்கள்னு சொல்கிறாங்க. பெரியார் அவர்கள் இருந்தால் என்ன விமர்சனம் பண்ணியிருப்பார்? இன்றைக்கி ஒரு மினிஸ்டரும் தூங்கியிருக்க மாட்டாங்க இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது. விமர்சனமாக அது உண்மையாக போய் ஆமாம் நான் நடிச்சுட்டு போனாங்கன்னு சொல்லல என்ன இருக்க போகுது? நான் யாருமே தவறாக சொல்லலை. என்னுடைய கருத்து, இன்றைக்கு வந்தவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கும் பொழுது, நேற்று கட்சி அறிவிங்க முதலமைச்சர் இருக்கும்போது ஏன் வந்து ஏன் என்னுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு ஒரு கருத்தியலை ஏன் நீங்கள் உருவாக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க, இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ முழு உரையே படிக்கல. அந்த பக்குவம் இல்லை, அந்த மெச்சூரிட்டி இல்லை பாலிடிக்ஸில். ஐயோ அவரை திட்டிட்டீங்களான்னா உடனே ரியாக்ட் ஆகுங்க. அது ஏன் அது திட்டுறதுன்னு எடுத்துக்கணும். தனிப்பட்ட தாக்குதல்களே நான் சொல்லலை, கடந்துட்டு போயிருக்கலாம். அப்போ அந்த சிறு விமர்சனத்துக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மனநிலையை தான் நீங்கள், அந்த மனநிலை தான் தவறு. அதுதான் தவறு. நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுங்க. நான் அரசியலுக்கு வந்துட்டேன், என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, நான் ஏன் 2 பேட்டி வந்து கொடுக்குறேன்? நான் 8 நாள் அமைதியாக இருந்தேன், 2 பேட்டி ஏன் கொடுத்தேன்னா என் மேலே என்ன விமர்சனங்களோ அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். இன்றைக்கி எந்த கட்சி தலைவர் வந்து 1-on-1 இன்டர்வியூவில் உட்காந்து தன்னுடைய விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க? ஒரு அன்பிரிப்பேர்டு கொஸ்டின் பேப்பரை முன்னாடியே அனுப்பிச்சு பதில் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு டெவில் அட்வொகேட்டாக பேசுகிறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது. ஏன்னா என் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை நான் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடிங்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இங்கே பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. மீடியாவை பார்த்து அவாய்ட் பண்ணுறாங்க. எந்த கொஸ்டினுக்குமே பதில் சொல்லாமல் ஒரு ப்ரிப்பரேஷனில் ஒரு மீடியா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு விஷயமே இல்லை, இங்கே உள்வாங்கப்படலை. இப்போ ஒரு டெப்டி சிஎம்மாக ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாருன்னா அவர் உட்காரணும், மீடியா முன்னாடி உட்காரணும். அவர் பார்க்குறாரு, ப்ரெஸ்ஸை பார்க்குறாரு. இல்லை, அது நடந்து போய்கிட்டு பேசல. நான் சொல்கிறது ஒரு நேருக்கு நேரில் உட்காரணும். நீங்கள் சொல்கிறது கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து டெப்டி சிஎம் அட்டெண்ட் பண்ணுறது, நீங்கள் செட் பண்ணி உட்காந்து பார்க்குறது வேறு. நான் சொல்கிறது ஒரு நேருக்கு நேர். இப்போ என்ன வந்து 1-to-1 சொல்கிறீங்க. நான் சொல்ல 1-to-1ல என்னை புது திறமையில் கடுமையாக கொஸ்டின் கேட்டார். அவர் எல்லா கொஸ்டினும் கேட்டார், நான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். அதே மாதிரி 1-to-1 உட்காரணும். உங்கள் எல்லா பிரச்சனைகளும் ஒருத்தர் அட்ரஸ் பண்ணணும். இங்கே யாருமே இன்னி கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு கொஸ்டின் கேட்டால் கொஸ்டினை பேசாமல் எப்படி அவாய்ட் பண்ணணும், அது எப்படி நிப்பாட்டணும், இல்லை கூட்டணி கட்சி எப்படி வாய மூடணும். இப்போ ஃபைனலாக சாம்சங் தொழிலாளர் போர்ட்டலில் போய் நன்றி தெரிவிச்சுட்டு வந்தாங்க. எதுக்கு நன்றி தெரிவிக்கணும்? அப்போ நன்றி தெரிவிக்கிறதுக்கு அங்கே வந்து உருவாக்குறாங்க, நீங்கள் வந்து செய்ய பார்த்துருங்க, நன்றி தெரிவிங்கன்னு. எதுக்கு? இதுதான் மக்கள்கிட்ட பிரச்சனை. அப்போ போராடினவங்களுடைய மனசை யோசிச்சு பாருங்கள். எனக்கு எங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வருதுன்னா, நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சிலையும்
நான் வந்து தலைவர்கிட்ட சொன்னேன், நம்ம இந்த சப்ஜெக்டை கையில் வச்சுட்டோம்னா மக்கள் வந்து பெருசாக பேசுவாங்க, மக்களோட எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 70 பேர் இறந்துருக்காங்க, 60 பேர் நம்ம தலித் மக்கள். நம்ம இந்த போராட்டத்தை வந்து எப்பயுமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் திமுக 2 பேர் அமைச்சு டைலூட் பண்ணுறாங்க. அது அவங்க அரசியல் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அரசியல் என்ன பண்ணணும்? ஒன்றும் இந்த பிரச்சனை கையில் எடுத்துருக்கவே கூடாது. அப்போ என்னுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, மரக்காணத்துலேயும் கள்ளக்குறிச்சிலையும் இறந்தவங்களை போய் நாங்கள் வீடியோ எடுத்தோம், ஷூட் பண்ணி நாங்கள் சோசியல் மீடியாலையும் போட்டோம். அப்போ அவங்க அழுகுறாங்க, டாஸ்மார்க்னால் என்ன பிரச்சனை வருதுன்னு அழுகுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கேம்பெயினே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரு கேம்பெயினை உருவாக்கி அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பழக்கப்பட்டவன் நான், எதிர்கட்சி தலைவரோட இருந்து. அப்போ என்னால் வந்து அந்த உண்மையான மக்கள் போராட்டத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. கூட்டணி கட்சின்னு ஒரு விஷயம். அப்போ இப்படி எடுத்துக்கலாமா, கூட்டணி கட்சிகள் வந்து இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து தேவர் ஹைஜாக்ட் பை டிஎம்கேன்னு சொல்லலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆளுமை வந்து மிகப்பெரிய ஆளுமை. நான் பார்த்த ஆளுமைலாம், இப்போ நான் தலைவர் திருமாவளவன்லாம் பயங்கரமான ஆளுமை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நேரத்தில் இல்லை, இது மறுபடியும் நான் கேட்குறேன், இது வெறும் பிஜேபி ஃபேக்டர் மட்டும்தான் இவர்கள் அடங்கி போவதற்கு ஒரே காரணமா, அல்லது அதர் தன் தட் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா? இல்லை, என்னுடைய புரிதல் வந்து தலைவர் திருமாவளவன் வந்து எந்த ஃபேக்டரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு இந்தியா கூட்டணியை வந்து நம்ம வந்து அதிகமாக குரல் கொடுத்தோம்னா இதில் வந்து ஏதாவது சிறு சிக்கல்கள் வந்துடும். அப்படி பிஜேபி ஃபேக்டர் தான், பிஜேபி ஃபேக்டர் தான் முக்கியமான காரணம். அதுலேயும் கடுமையாக எடுத்து அவங்க போராடுறாங்க. ஆனால் வந்து அந்த போராடின பிறகும் வேலை நடக்காமல் ஒரு பியூரோக்ரட்சி கவர்மெண்ட் இருக்கிறதா எங்கள் பிரச்சனை. கப்பல் ஆஃப் கொஸ்டின்ஸ். அதாவது ஒன்று வந்து நீங்கள் 2015 டிஎம்கேவோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அவங்க பவரில் இருக்காங்க, 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ் முடிய பொழுது. டிஎம்கேவோட உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்ன, அதை இப்படியும் சொல்லலாம். அதாவது ஆக்சுவலாக அவங்க வந்து இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அது உண்மையிலேயே பர்செப்ஷன் தானா, அல்லது உள்ளுக்குள்ளே அது ஏதாவது வந்து ஆக்சுவலாக வந்து தேர் ஆர் சம் வீக் ஸ்பாட்ஸ்? அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? டிஎம்கேயோட பலம் வந்து ஐடியாலஜி. ஓகே, இப்போ அதிமுக வந்து பெருசாக ஐடியாலஜி பேசி வளர்ந்த கட்சி கிடையாது. அது ஒரு ஃபேஸ். ஆன்டி டிஎம்கே மட்டும் தான் அவங்களுக்கு ஆன்டி இன்கம் இது. அதுக்கப்புறம் இவங்களுடைய மிஸ்யூஸ் ஆஃப் தி பவர். பலவீனம் இது டிஎம்கே இல்லை, பலம் வந்து ஐடியாலஜியோட சேர்ந்து ஒரு கேம்பெயின் பண்ணும்போது பேசுவாங்க. ஆக்சுவலாக பலவீனம் வந்து ஆளுங்கட்சியான பிறகு அந்த ஐடியாலஜி வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதுதான் பெரிய அவங்களுடைய பலவீனம். ஐடியாலஜி அந்த என்ன எதிர்கட்சியாக இருந்து என்ன பேசணுமோ அந்த ஐடியாலஜிக்கிலேருந்து அவங்க வந்து 70-80% விலகி இருக்கிறாங்க. இதுதான் நான் 3 வருஷத்தில் நான் பார்த்த விஷயம். ஆக்சுவலாக அதே இன்க்ளூசிவ்னஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து இப்போ நம்ம பவருக்கு வரதுக்கு முன்னால் ஏதோ பேசலாம். பட் பவருக்கு வந்தோன்னே உங்களுக்கு வந்து யூ ஹேவ் த மேண்டேட் டு கேரி எவ்ரிபடி வித் யூ. எல்லாரையும் நீங்கள் அழைச்சிட்டு போகணும். நீங்கள் எல்லாருக்கும் தான் முதலமைச்சர், ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும். அப்படி இருக்கும்போது ரிஜிடாக எப்படி இருக்க முடியும்? இல்லை, அப்படி இல்லை. நம்ம என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியாத விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்தை வந்து ஒரு சாதாரண விஷயம், ஒரு யூனியனை வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே வந்து கொண்டுட்டு வரங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம். ஆனால் அது எப்படி கொண்டு வரணும்னு நோக்கம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பாண்டட் லேபர் ஸ்ட்ரக்சரை வந்து இங்கே கிரியேட் பண்ணிட முடியாது. ஒரு அடிமைத்தனத்துக்கான ஒரு தொழிலாளர்களை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் ஒன்று இருக்குல்ல. அப்போ நீங்கள் பாண்டட் லேபர்ஸை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட முடியாது. இப்போ எதுக்காக ஃபாரின்லேருந்து வராங்க? அஸ் ஏ பிஸ்னஸ் மேனாக நான் யோசிக்கும் பொழுது இங்கே வந்து லேபர்ஸோடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. கவர்மெண்ட்டோடைய இண்டஸ்ட்ரி பாலிசி சப்சிடிஸ் வந்து இங்கே வந்து எந்த அளவு கொடுக்குறாங்க, அதுலேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, நிறைய இண்டஸ்ட்ரிக்கு கம்மியான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸை பேஸ் பண்ணி இவங்க நிறைய கம்பெனிஸை கூட்டிகிட்டு வரும்பொழுது இங்கே இருக்கிற லேபர்ஸுக்கு நம்ம என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போட போகிறோங்கிறது முக்கியம். நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் வந்து ஒரு பாண்டட் லேபர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்துடும். என்ன மாதிரி ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணக்கூடிய லேபர்ஸ். இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரி சூப்பராக ஆயிடுச்சு, பயங்கரமாக வச்சுக்கணும். ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னா 50,000 60,000 சம்பளம் கிடைக்கும். ஆனால் 40 வயசில் அவன் கம்பெனி விட்டு வெளியே அமைச்சிருவான். அந்த செக்யூரிட்டி நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோமானா இல்லை. அவங்க வந்து செட்டில் ஆகி இப்போ 22 வயசு ஜாயின் பண்ணி 32 வயசு வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. 60,000 70,000 சம்பளம் கிடச்சிச்சுன்னு. ஆனால் 32லேருந்து அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. கரெக்டாக 40 வயசு போகும்போது 40 வயசில் இதே வேலைக்கு நம்ம திருப்பி ஒரு ஃப்ரெஷ்ஷாக 25,000 25 30 28 வயசில் இந்த சப்ஷன் அங்கேயே ஜாப் வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ 40 வயசில் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நீங்கள் அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ சிங்கப்பூர்லேயோ பண்ண முடியாது. எல்லாமே வெல் டிஃபைன்டு ஃப்ரேம்டாக. ஏன் சைனாலே பண்ண முடியாது. பக்காவாக ஒரு லேபர் லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அம்பேத்கரை மதிக்கிறோம், லேபர்ஸ் லாவை மதிக்கிறோம், உழைப்பாளர் தினத்தை வந்து நாங்கள் கொண்டாடுவோம். ஆனால் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் நாங்கள் வந்து யூனியனை ஓப்பன் பண்ண விட மாட்டோம். இங்கே தான் கான்ஃப்ளிக்ட். இந்த சட்டத்தை போட்டால் சாம்சங் வரமாட்டாங்க, இது போட்டால் அவங்க வரமாட்டாங்க, இவங்க வரப்பட்டாங்க.
அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்கல்ல, அங்கே தான் பிரச்சனை. அப்போ கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போகிறத உடனே வந்து நீங்கள் ஏற்றிடணும். அன்றைக்கி வெப்சைட்டில் ஏற்றணும், நாங்கள் இந்த கம்பெனி கூட எம்ஓவி போடுறோம், என்ன விதமான அக்ரிமெண்ட் போடுறோம், லேபர்ஸ் பாலிசி என்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன கொடுக்குறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு சப்சிடிஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் இபி விலை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே 500 கோடி ரூபாயை ஒருத்தன் ஃபாரின்காரன் வந்து இங்கே பண்ணாங்கன்னா அவனுக்கு சப்சிடிஸ் இருக்கும். இங்கே தான் பிரச்சனை. அப்போ இந்தியா தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபருக்கு எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயும் கரூர்லேயும் இருக்க தொழிலதிபருக்கு 36% இந்த இபி விலை ஏற்றிருக்காங்க இந்த 3 வருஷத்தில். இது எவ்வளோ பெரிய ஃபெயிலியர். அவங்களால தொழில் நடத்த முடியாது. 6லேருந்து 8% மேலே ப்ராஃபிட் கிடைக்காது. அதில் 12% லோன் வாங்கியிருப்பாங்க. இதில் இவங்க 36% இபி விலை ஏற்றுறாங்க. இன்றைக்கி தொழிலதிபர்களால் தொழில் பண்ணவே முடியாது. அப்போ ஃபாரின்லேருந்து கூட்டிகிட்டு வராங்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக்கில் இருக்கிற பிஸ்னஸ்மேன் பாலிசியும் சரியாக இல்லை, ஃபாரின்லேருந்து கூட்டிகிட்டு வரவங்களுக்கு இங்கே வந்து நிறைய பைண்ட் ஆகிறாங்க. இந்த இந்திய சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது. இதுக்கு வந்து அவங்க வந்து டிரான்ஸ்பரன்சியாக பதில் சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஃப்யூச்சர் என்ன, விஜயோட எப்போ சேர போகிறீங்க? அதாவது யாரோட இணைவுங்கிறது முக்கியத்தோட எப்படி எல்லாரோடையும் இணைத்து ஒரு நல்ல, நான் சொன்னேனே என்னை வந்து நீக்குங்கன்னு சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்குன்னு சொன்ன உடனே இவர் வந்து கட்சியை விட்டு நீக்கணுங்கன்னு அன்றைக்கே அஜெண்டாவை செட் பண்ணாங்க. எனக்கு தெரியும், நான் அங்கேருந்து தான் வந்தேன், எப்படி அஜெண்டா செட் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும். நாங்கள் அங்கேருந்து தான் வந்தோம், நாங்களும் நிறைய அஜெண்டா செட் பண்ணியிருக்கோம். நிறைய கட்சிகளிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து மாற்றிருக்கோம், தூக்கியிருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து 21 ஆளுங்கட்சி ஆகிட்டு நான் வெளியே வந்தேன் நான். ஸோ திமுகவில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். நான் அங்கேருந்து தான் வந்தேன். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து கற்றுக்கிட்டு அங்கேருந்து வந்தாரோ, அங்கே வெல் ட்ரைன்டு பர்சன் எப்படி இணைக்கணும், நான் அதே வார்த்தையை கைவிட மாட்டேன். 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கை வந்து அந்த ரிசல்ட் அன்றைக்கி நிறைவேறும். நான் சொன்ன வார்த்தை, அதுக்கான பயணத்தை நோக்கி நான் போவேன் கண்டிப்பாக. லாஸ்ட் கொஸ்டின் ஆதவ், பாஸ்ட் 10 இயர்ஸில் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டை மீடியா ஹேண்டில் பண்ணதை பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மீடியா ஸ்டாலின் கவர்மெண்ட்டை டிஎம்கேவை ஹேண்டில் பண்ணதை பற்றி விமர்சனங்கள் இருக்குது. இது ரெண்டையும் நீங்கள் எப்படி ஒப்பிடுவீங்க? மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து யாரையும் பை பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து கேஸ் போட்டுருவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களை வந்து, அதாவது நெரேட்டிவை வந்து மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நெரேட்டிவை எப்படி வந்து ஆல் இண்டியா லெவலில் பாஸ்ட் 10.5 இயர்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறாரோ, அந்த மாதிரி இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் ஹெட்டட் பை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டு மீடியாவோட இன்க்ளூடிங் த நேஷனல் மீடியா ஃபங்க்ஷனிங் இன் தமிழ்நாடு நெரேட்டிவை வந்து திமுகவுக்கு எதிரான நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்ற ஒரு பரவலான கருத்து சீசன்டு ஜேர்னலிஸ்ட் மத்தியில் கூட நிலவுது. இந்த கருத்தை ஆதவ் அர்ஜுனா ஏற்றுக்கொள்கிறாரா, மறுக்கிறாரா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் என்ன தான் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் பிரச்சனைகளை வந்து திசை திருப்ப முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வேர்ல்டு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அளவுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்டர்நெட் ஜோன் வந்து ஆல்மோஸ்ட் 90% கவர் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் வில்லேஜில் பார்க்குறேன், ஒரு 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 வயதான ஒரு ஒரு பாட்டி வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பேத்தி கூட ஊர்லேருந்து. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வந்து 90% கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரு சாதாரண உழைக்கக்கூடிய மக்களும் வந்து இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணக்கூடிய கலாச்சாரத்துக்கு வந்தாச்சு. சோசியல் மீடியா வந்து எவ்வளோ பெரிய டீம் போட்டாலும் கண்ட்ரோல் பண்ணாது. உண்மைகள் வெளியே வந்து தான் ஆகும். அது வந்து நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் மீடியாவில் இருக்கவங்களும் வந்து அது அவங்க மேலே தவறு கிடையாது. இப்போ திமுக கூட வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களாகட்டும், இல்லை வந்து விசிகே மாதிரி இருக்கக்கூடியவங்களாகட்டும், அந்த ஐடியாலஜிகள் கொண்டவங்க தான் வந்து பெரும்பாலும் நல்ல விஷயம் தான். எல்லா மீடியாலையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் விங்கில் இருக்கவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களுக்கும். ஆமாம், தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ திமுக வந்து நம்ம வந்து கை வச்சோம்னா ஓகே பிஜேபி உள்ளே வந்துடும் ஒரு சிந்தனையில் தான் அவங்க வந்து ஒரு 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 செல்ஃப் கார்ட் பண்ணுறாங்களே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அப்போது இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பிஜேபி எதிர்க்கக்கூடிய இன்னொரு அலைன்ஸ் உருவாகணும். அந்த அலைன்ஸ் உருவாகி பாலிசியை பற்றியும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தையும் உருவாக்கி ஒரு அதிகாரத்தை பங்குக்கான ஒரு கவர்மெண்ட்டை உருவாகணுங்கிறது எதிர்கால தேவையாக இருக்கலாம். அப்படி உருவானா தான் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அதனால் வந்து மீடியா வந்து
இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேசுகிறத வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி. பட் நான் பேசுகிறது லைவ் எல்லாரும் தான் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இனிமேட் வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அந்த ப்ராப்ளம் இருக்காது. இல்லை, அது பொதுவாகவே இன்றைக்கி வந்து அதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் யோசிங்க. இன்றைக்கி மீடியாவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான செய்திகள் வந்துருச்சு. நீங்கள் உண்மையை சொல்கிறவங்க தான் இனிமேட்டு வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அதுதான் இன்றைக்கி தேவைகள். உண்மையை சொல்கிறது தான். ஏன்னா மக்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே ஃபோனில் ஸ்க்ரால் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியும். நாங்கள் அந்த கட்டமைப்பில் இருந்தேன். எனக்கு எதிராக ஒரு யூடியூப்பில் ஒரு 20 பேர் ரெடி பண்ணிடுவாங்க. அதில் ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கருத்தியல் ரீதியாக பேசுவாங்க. இன்னொரு 5 பேர் வந்து இன்டெலெக்சுவலாக பேசுவாங்க. ஆளுக்கு ஒரு கவர் போகும். பட் என்னால் ஒரு 20 பேர் நீ சமாளிச்சுட்டு இருக்காங்க நம்ம நினச்சிக்கணும். இந்த கட்டமைப்பெல்லாம் வந்து பழைய காலம், மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து இன்னும் பக்குவம் ஆகலை. இவங்க இன்னும் பழைய கால அரசியலையே அவங்க. ஸோ என்னதான் நெரேட்டிவை வந்து ஸ்டேட் பவரை வச்சு பணத்தை வச்சு ரூலிங் பார்ட்டி தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் இறுதியில் உண்மை வெல்லும்னு நீங்கள் நம்புறீங்க? எப்பயுமே அதான் வெல்லும். அதுக்கான கேம்பெயின் ஆரம்பிக்கும் போது தெரியும். இன்னும் கேம்பெயின் ஆரம்பிக்கல, தனியாக ஓடிட்டு இருக்காங்க. அது சூழ்நிலைகள் மாறும். இந்த மார்ச் 31 வரைக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 25 மார்ச் 31 பேலன்ஸ் ஷீட் க்ளோஸ் ஆகட்டும். அது வரைக்கும் தனியாக அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். 31க்கு அப்புறம் அரசியல் களம் நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ தேர்தல் சூழ்நிலையில் அவங்க பதில் சொல்ல தயங்க முடியாது. டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் உருவாகும் போது நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு உருவாகும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவும் இருந்திருக்கீங்க, பாலிட்டிஷனாகவும் இருந்திருக்கீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்க பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது, பாலிடிக்ஸில் இருக்க ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது? இந்த பேட்மிண்டன் பிரசிடென்ட் வந்து திரு அன்புமணி அண்ணன், அவர் என்கிட்ட பதிவு என்ன பண்ணாருன்னா, எங்கள் பாலிடிக்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ஏன் தான் இல்லை பிரசிடென்ட் ஆனேன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 2-3 தாட்டி பதிவே பண்ணார். தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கனால அந்த அசோசியேஷனை ரெகனைஸ் வந்து நான் தான் கொடுக்கணும். அப்போ வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசும்போது அதுதான் சொன்னார். அவர் ஒவ்வொரு எலெக்ஷனும் கடக்கிறதுக்குள்ளே என்னால் முடியல, அதுக்கு நான் பேசாமல் வந்து முதலமைச்சராக எல்லாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த எம்எல்ஏ ஆகாதவங்க, எம்பிஏ ஆகாதவங்களாம் பெரிய பெரிய அதிகார சக்திகளோட ஒரு ரெக்கமெண்டேஷனோட வந்து ஒவ்வொரு அசோசியேஷனில் வந்து உட்காந்துட்டு ஸ்போர்ட்ஸ்னால என்னன்னு தெரியாது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2017 ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எலெக்ஷன் நின்று அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக உட்காந்துட்ருக்கேன். இல்லை, நான் இதை ஏன் கேட்டேன்னா, இந்த பாலிடிக்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்தியாவில் வந்து நான் ஜேர்னலிஸ்ட் ஆனதுலேருந்து பாஸ்ட் 30+ இயர்ஸில் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளே இருக்க அந்த ஈகோஸ் வந்து பெரிய ஒரு இஷ்யூ. பல பேரோட ஈகோ வந்து ஜெனுயன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது வந்து இட்ஸ் அ டஃப் ஜாப். இட்ஸ் ஆஸ் பேட் ஆஸ் சேலஞ்சிங் ஆஸ் யூஆர் இன் பாலிடிக்ஸில் இருக்க மாதிரி தான். அதனால தான் நான் அதை கேட்டேன். நான் பாலிடிக்ஸ்லேயும் இப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸாக ஆக்டிவாக இருந்திருப்பீங்களா பாலிடிக்ஸில், ஆக்டிவ் பாலிடிக்ஸில்? என் தாட்ஸ் ஆரம்பித்தது காலேஜ் படித்த காலத்தில் இருந்து. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தது வந்து பெயரளவு கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமாக எனக்கான இழப்புகள் இருந்து பல செய்திகளுக்கு விடை வேணும்னு சொல்லிட்டு தத்துவம் சார்ந்து படிக்க போய் அது வந்து கொள்கை சார்ந்தாக மாறி அதை எப்படி எலக்ட்ரல் சிஸ்டமாக வந்து கற்றுக்கணுன்னு 15 திமுகவோட சேர்ந்ததுலேருந்து 21 வரைக்கும் இருந்தது வரைக்கும் அதுக்கான அடிப்படை வந்து நான் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து அடிப்படையை வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன். பொதுவாக ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அடிப்படை வந்து உறுதியாக இருக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் அந்த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பெரிய பிளேயராக உருவாக முடியும். ஸோ அது வந்து நான் என்னுடைய 15 வயதுலேருந்தே பாலிடிக்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சது, சிந்திக்க ஆரம்பிச்சதுலேருந்து தேர்தல் அரசியலில் கடும் 2015-16 மோடி அவர்கள் எதிர்க்கிறதுக்கு வந்து அவ்வளோ பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு கோர் கமிட்டிலேருந்து இருந்து பல்வேறு தாக்குதல்கள் உட்பட்டு இப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு ரொம்ப ஃப்ரண்ட்டில் நின்று போராட ஆரம்பிச்சிருக்கோம். இல்லை, இப்போ நான் இந்த கொஸ்டின் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ பாலிட்டிஷியன்ஸோடையும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸோடையும் அனுபவம் இருக்குது. யுவர் போத் பாலிட்டிஷியன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இவங்க 2 பேரோட ஈகோவை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? விச் இஸ் த ஈஸி ஒன் டு ஹேண்டில்? இல்லை, எதுவுமே ஈஸி கிடையாது கம்பேரிட்டிவ்லி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறிக்கோள். அதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க எல்லாருமே எமோஷனலாக இருப்பாங்க. பொதுவாக விளையாட்டு வீரர்கள் வந்து நான் பிரசிடென்ட் ஆகணும், செக்ரட்டரி ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அசோசியேஷன் வந்து அந்த ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். பொதுவாக வந்து நிறைய அசோசியேஷனில் விளையாட்டு வீரர்களுக்குள்ளேயே நிறைய ஃபைட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு தாட் இருக்குன்னா, லக்கிலி எனக்கான வாழ்க்கை பயணம் வந்து அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கிறேன், பாலிடிக்ஸ் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல், அதுக்கப்புறம்
ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே போய் பிஸ்னஸ் ஒரு எப்படி பொருளாதாரத்தை உருவாக்கணும் இப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் அதுக்கான என்னுடைய பயணம் வந்து அதுக்காகவே கட்டமைக்க உருவாக்கும் பொழுது விளையாட்டு வீரர்கள் வந்து பொதுவாக வந்து சிஸ்டத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கும் பொழுது ஆனால் நிர்வாகங்கிறது வேற. இப்போ ஜக்மோகன் டால்மியா அவர்கள் வந்து கிரிக்கெட்டை உருவாக்கும் பொழுது அவர் பெரிய இந்தியாவில் வரல, ஆனால் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார். கட்டமைப்பை உருவாக்கணும்னா பொருளாதாரத்தை பற்றி தெரியணும், ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அந்த விளையாட்டு வந்து எல்லா தரப்பு மக்களும் ரீச் ஆகணும்னா அதுக்கான நிர்வாக கட்டமைப்பே வேற. ஸோ அந்த கிரிக்கெட்டை தவிர வேறு எந்த விளையாட்டுலையும் வந்து கட்டமைப்பு கிடையாது. கட்டமைப்பு இருந்தால் தான் பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். பொருளாதாரம் இருந்தால் தான் அடுத்து வந்து பிளேயர்ஸ் வந்து பெனிஃபிட் கிடைக்கும். பெனிஃபிட் கிடைச்சா தான் இந்த கேம் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆக முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து புரிதல்கள் இல்லாமல் நிறைய அசோசியேஷனில் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபைட்னால கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டுக்கு போச்சுன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 வருஷம் வந்து அப்படியே அந்த கேம் முடங்கும். அந்த கேம் முடங்குறதுனால என்ன ஆகும்னா அதை விளையாடக்கூடிய வீரர்கள் வந்து சர்டிஃபிகேட் கிடைக்காம போகும். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஈகோஸ் வந்து இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 30 அசோசியேஷனில் 10 அசோசியேஷன் எப்பயுமே கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஈகோ வந்து அனைத்து தரப்பட்ட விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கான பாதிப்பு வந்து பெரிய பாதிப்பு. அதாவது விளையாட்டு வந்து ஒரு அரசுக்கும் விளையாட்டுடைய வளர்ச்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. விளையாட்டோட வளர்ச்சி சங்கங்கள் மூலியமாக தான் வந்து உருவாக்கப்படுது. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கலாம், கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். ஆனால் டே டு டே பொறுப்பு வந்து ஒவ்வொரு அசோசியேஷனுக்கு தான். அந்த புரிதல் கூட இன்னும் நிறைய பேருக்கு அது இல்லை. அப்படி புரிந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகும் போது தான் விளையாட்டுத்துறை வந்து தமிழகம் வந்து இந்தியாவில் நம்பர் 1 ஆக முடியுங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு அது புரியல. பாலிடிக்ஸில் இருக்கிற ஈகோ வந்து பவர் அண்ட் மணியை சார்ந்தது. ஆக்சுவலாக அது வந்து அதில் வந்து கேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிலிஜியன், அதுக்கப்புறம் வந்து மணி பவர், தொழில்கள் பாலிடிக்ஸ்னால உருவாக்கப்படுது. இந்த ஃபைட்லாம் வந்து பெரிய ஃபைட். ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸோடைய வந்து பெரிய ஃபைட். அது ரெண்டுத்துமே சமகாலத்தில் எதிர்கொண்டு இருக்கிறேன். அதுக்கான ஒரு அனுபவத்தோடு நான் பயணம் ஆரம்பிச்சிட்ருக்கேன். பாலிட்டிஷியன்ஸ் ஏன் வந்து ஸ்போர்ட்ஸ் பாடிஸுக்குள்ள பவருக்கு வரணும்னு விரும்புகிறாங்க? ஜெய்ஷா ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து கிரிக்கெட் ஆடினதா தெரியவே தெரியாது. இன்றைக்கி ஐசிசி பிரசிடென்ட் வரைக்கும் அவர் வந்துட்டார். எதற்காக வந்து பாலிட்டிஷியன்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டில் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ, ஜெயலலிதா கருணாநிதி சண்டை பீக்கில் இருந்தப்போ கூட கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு 2 பேருமே நினச்சது கிடையாது. டிஎன்சிசி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சது கிடையாது. இப்போ மற்ற ஸ்டேட்ஸில் தான் அது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இஷ்யூ. ஸோ இந்த வேறுபாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்பர் 1, வை பாலிட்டிஷியன்ஸ் வாண்ட் டு கண்ட்ரோல் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா. நம்பர் 2, தமிழ்நாட்டில் அது ஏன் இல்லாமல் இருக்குது? தமிழ்நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி சினிமா துறை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து அண்ணா அவர்கள் வந்து சினிமா துறையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசியலுக்கு வந்து கையில் எடுத்தார். அதனால தான் வந்து கலைஞர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த தாக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் துறையோட வந்து சினிமா துறை அதிகமாக இருந்ததுனால தான் சினிமாவிலேருந்து அதிகமாக அரசியல் வந்தவங்க இருப்பாங்க. ஸோ விளையாட்டுத்துறை வந்து ஜெயலலிதா மேடம் தான் வந்து அதிகமாக வந்து அவங்க காலத்தில் தான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஆக்சுவலாக இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா 94 அவங்க தான் 94 ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடத்தினாங்க. அதுதான் கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்சாகவும் இருக்குது. அவங்க உருவாக்குனதுக்கப்புறம் வேறு யாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி யாரும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கலை. ஸோ விளையாட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்கனாமியை கிரியேட் பண்ணணும், ஒரு பாசிட்டிவான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணுங்கிறத வந்து அவங்க சிறு வயதில் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தனால வந்து அதை அவங்க உருவாக்குனாங்க. இப்போ நாங்கள் படித்ததே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், அவங்க கொண்டு வந்த நேரு ஸ்டேட்டில் தான் படித்தோம் ஆக்சுவலாக. ஸோ சினிமா துறையை பேஸ் பண்ணியே இருந்த ஒரு அரசியல் அதுக்கான முதலமைச்சர்கள். மித்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறை வந்து பெருசாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்ஸில் வந்து 7th பொசிஷனில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் மித்த ஹரியானா மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மாநிலமாக இருப்பாங்க. அவங்க தான் ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேலை வாய்ப்புகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால ஒரு பாசிட்டிவான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களோட போராட்டமே அதிகமாக ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இன்றைக்கி இருக்க ட்ரக்ஸ் கல்ச்சரையும் லிக்கர் கல்ச்சரையும் ஒழிக்கணும்னா ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் எந்த அளவுக்கு சினிமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வரணுங்கிறது தான் முக்கியமான தாக்கம். எதிர்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி உருவாகும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லை, என்னோட கொஸ்டின் வந்து பாலிட்டிஷியன் ஸ்போர்ட்ஸ் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? ஜெயலலிதா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஐ வாஸ் அ விட்னஸ். நான் இன்ஃபேக்ட் ஃபீல்டுக்கு வந்த புதுசு அது 91 நேரு ஸ்டேடியம்.
இப்போ நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க அந்த வேலைச்சேரி ஸ்விம்மிங் பூல் எல்லாமே அந்த பீரியடில் வந்தது தான் உங்களுக்கு. பட் பாலிட்டிஷியன்ஸ் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணுற டெண்டன்சி வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இட் இஸ் ஆப்சண்ட். அதுக்கு தான் சினிமா துறை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை கண்ட்ரோல் அதுக்கு தான் சினிமா துறை. அதாவது நேற்று வந்து விடுதலை படம் பார்த்தேன், அதில் வந்து பல்வேறு கருத்துக்கள் வருது, ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறது அந்த நிறுவனத்துக்கு எதிராக அந்த படம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த மாதிரி சினிமா துறையை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. விளையாட்டுத்துறையை வந்து மேடம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததுனால, உமனாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து எந்தெந்த பாடியில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் அவங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் விளையாட்டுத்துறையை வந்து அதிகமாக வந்து அவங்க தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதை வந்து நம்ம வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒரு விளையாட்டு வீராங்கனைங்களா எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் அவங்க முத அந்த ஸ்டேடியத்துக்குலாம் திடீர்னு வந்து விசிட் வருவாங்க. நாங்கள் நேரு ஸ்டேடியத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹவுஸில் இருக்கும்போது திடீர்னு லைனப் பண்ணுவாங்க, வந்து ஒரு விசிட் வந்துட்டு பார்த்துட்டு சாப்பாடுலாம் ஒழுங்காக இருக்கான்னு டக்குன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சிஎம்னு அவங்கள சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து விளையாட்டுத்துறையில் சில பேர் இப்படி வராங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் அப்படின்னு. பட் அவங்களால வந்து வெறும் அரசியலுடைய பின்புலத்தில் வரவங்களால மட்டும் வந்து இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இது ஒரு விளையாட்டு நிர்வாகங்கிற சாதாரண நிர்வாகம் கிடையாது. 365 நாளும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். விளையாட்டு வீரர்கள் உற்பத்தி ஆகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டாக வந்து நம்ம வந்து அகாமடேஷன் பண்ணி அவங்களுக்கு காம்படிஷன் அனுப்புறதுலேருந்து ஸ்டேட்டை வின் பண்ண வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய நிர்வாகம் இது ஆக்சுவலாக. அதனால் வந்து சில இடத்துல அப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து விளையாட்டு வந்து ரொம்ப பின்னோக்கி போகுது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் எனக்கு இதில் உடன்படிக்கையே கிடையாது. நிறைய கட்சிகள் வந்து விளையாட்டு அணின்னு சொல்லிட்டு ஒரு அணிலாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் விங் அதெல்லாம் தவறான ஒரு முன்னுதாரணம். ஏன்னா அவங்க என்ன அந்த ஸ்போர்ட்ஸ் விங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க ஒரு டீம் செலெக்ஷன் ஆகும் போதோ இல்லை ஒரு ஸ்டேட் டீம் இருக்கும் போதோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்போர்ட்ஸில். அவங்க இந்த கட்சியிலேருந்து நான் வந்து ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறேன், இந்த கட்சியிலேருந்து இருக்கிறேன், அப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் டீம் எடுக்கும் பொழுது 2 பேரை உள்ளே போடுங்க, இவர் இந்த கட்சியோடைய பையன், இந்த கட்சியோடைய வீராங்கனைன்னு சொல்லிட்டு உள்ள ரெக்கமெண்டேஷன்லேயே உள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பேஸ்கெட் பாலில் வந்ததுலேருந்து நான் 2017 வந்துட்டேன். இன்றைக்கி வரைக்கும் வந்து ரெக்கமெண்டேஷனில் சைன் போடுறதே கிடையாது, எந்த விதமான நெருக்கடிகள் வந்தாலும் ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து இன்றைக்கி மென்னும் சரி உமனும் சரி டாப் 1 and 2 இருக்கிறோம். அதோடைய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு விளையாட்டு நிர்வாகமும் விளையாட்டு மேலே ஆர்வமும் உள்ளபடியே இருக்கணும். அரசியல் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து உள்ள அளவே பண்ணாமல் ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும். தன்னுடைய பணபலத்தை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய முன்னேற்றத்தில் பங்கு பெற்ற அது தவறே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இப்போ இல்லை, அதுதான் பிரச்சனை. I wish you all the best, Adav. Thank you, sir. Thank you.